அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, நமக்கும் ரேணுகாவுக்கு கல்யாணம் நடக்கிற விஷயம் மல்லிக்கு பிடிக்காதனால தான் நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறா, ரீப்ளே பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டுலாம் விஜய் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி சந்தேகப்பட்டு தான் விஜய் இப்போ பாபுவோட வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஆனால் மல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்தாங்க, எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நம்ம மனோகர் மல்லியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் பாபு நாகு இவங்க 2 பேருக்கு தான் தெரியும். ஆனால் விஜய் அதையெல்லாம் யோசிக்காம, ஸோ அதாவது என்ன பிரச்சனை இருந்தாலும் மல்லி ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சு பார்த்துருந்துருக்கணும். ஆனால் விஜய் டென்ஷனாக இருக்கிறதுனால மல்லி ஏன் என் ஃபோன் கால் அட்டன் பண்ணல, அவள் எங்கேயோ போயிருக்கா அப்படின்றத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா மனோகர் மல்லி இவங்க 2 பேரும் இருக்கிற ஃபோட்டோவை விஜய்க்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஸோ விஜய் அதை பார்த்ததுனால இவங்க 2 பேரும் சுற்றிக்கிட்டு நான் இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணுறேன், ஸோ எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் விஜய் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அதாவது என்ன வேணா நடக்கட்டும், மல்லி எப்போ வேணா வரட்டும், மல்லியை நான் பார்க்காம போகவே மாட்டேன் அப்படின்ற பிடிவாதத்தோட விஜய் பார்த்தீங்கன்னா பாபுவோட வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. நாகுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. ஸோ ஒரு வழியாக மல்லி பார்த்தீங்கன்னா சேஃபாக ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. ரவுடிங்லேயும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அதாவது அவங்க அடுத்ததான் நம்ம இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருந்தா, ஸோ உண்மையான ஆதாரம் வேணும், அவ ரேணுகா இல்லை, அவள் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நிரூபிக்கணும். அதுக்காக தான் மல்லி இவ்வளோ போராடுறாங்க. ஏன்னா கல்யாணம் பக்கத்தில் நெருங்கி வந்துருச்சு. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம சீக்கிரமா இவ சுடர் தான் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துக்காக போலீஸுங்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க பொண்ணுங்களெல்லாம் கடத்தி கொண்டு வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே போலீஸ்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் மல்லி இவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நாகு பற்றின இந்த இன்ஃபர்மேஷனை பாபுக்கு சொல்லிட்டாங்க. பாபுவும் சரி நாகு, நீ உடனடியாக இதை நீ மல்லிக்கு கால் பண்ணி சொல்லு, இல்லை மனோகர் கிட்ட கால் பண்ணி சொல்லு, அவங்க 2 பேரும் ஏதாவது முடிவு எடுக்கட்டும், மல்லியை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபு சொல்றாங்க. நாகு பார்த்தீங்கன்னா உடனடியாக மனோகருக்கு கால் பண்ணி விஜய் வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ மல்லியை பார்க்காம இந்த இடத்த விட்டு கூட நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் இருக்காரு மனோகர் அண்ணா அப்படின்ற மாதிரி நாகு பார்த்தீங்கன்னா மனோகர் கிட்ட சொன்னாங்க. மல்லியும் இதை காது கொடுத்து கேட்டுட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு முக்கியமான வேலையாக தானே போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவன் ஏன் ஃபோன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கோவம் வரும். இப்போ அவங்க இல்லை ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், ரவுடி மல்லியை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் விஜய் நம்பவா போகிறாரு? கண்டிப்பாக நம்ப போகிறதில்ல. நீங்கள் 2 பேரும் எங்கேயோ ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு ஆனால் நீங்கள் எங்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் விஜய் மல்லிக்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ மல்லி என்ன சொல்லி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. மனோகர் பார்த்தீங்கன்னா சரிம்மா மல்லி, மாப்பிள்ளை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம வேலையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி மனோகர் பார்த்தீங்கன்னா மல்லிக்கிட்ட சொல்கிறாங்க. மல்லி இல்லைண்ணா, இந்த சான்ஸை மிஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும், எல்லாமே நம்ம கையை மீறி போயிடும் அப்படின்ற மாதிரி மல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மல்லி பார்த்தீங்கன்னா சரிங்கண்ணா, நான் வரணும்னு சொல்லிட்டு தானே அவர் வெயிட் பண்ணுறாரு, நான் கால் பண்ணி ஒரு முக்கியமான வேலையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக விஜய் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினச்சி மனோகர் கிட்ட சொல்கிறாங்க. மனோகர் சரிம்மா மல்லி, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், நீ ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை கிட்ட பேசு, அதுக்கப்புறம் எப்படியாவது சமாளிச்சு மாப்பிள்ளையை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டா நம்ம பொறுமையா நம்மளோட வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மாப்பிள்ளையை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மனோகர் சொல்றாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமிங்ல விஜய்க்கு கால் பண்றாங்க. விஜய் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா அதாவது மல்லி நமக்கு உடனடியாக கால் பண்ணுவா, இப்போ நம்மள சமாதானப்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டுலாம் விஜய் எதிர்பார்க்கலாம். அவங்க எங்க போயிருக்காங்க அதுதான் இப்போ விஜயோட கேள்வியே. அப்படிலாம் இருக்கும்போது உண்மையை மல்லி விஜய் கிட்ட சொல்லுவாங்களா, இல்ல ஆதாரத்தோட கொண்டு இவர் ரேணுகா இல்ல சுடர் அப்படின்றத நிரூபிக்க போறாங்களான்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.